23 தெய்வமும் இந்த உலகத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிய பின் இந்த உலகமானது விரிவடைகிறது. அதாவது அண்டம் பிண்டம் தோன்றுகிறது. அதாவது படைப்பு என்கிற ஒரு விஷயம் இப்போ தோற்றுவிக்கப்படுகிறது. அண்டம் பிண்டம், அண்டத்திலே தேவர்கள், வானவர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள் இவங்க எல்லாம் படைக்கப்படுகிறார்கள். பிண்டத்திலே குரோணி என்கிற முதல் அசுர வித்து பிறப்பிக்கப்படுகின்றது. இதுதான் முதல் யுகமாக அங்கே மொழியப்படுகிறது. அப்படி பிறந்த அந்த குரோணியை விஷ்ணு சென்று அவனை 6 துண்டுகளாக வெட்டி அளிக்கின்றார். அந்த 6 துண்டுகளும் ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அசுரர்களாக பிறப்பிக்கப்படுகிறார்கள். அப்படியாக ஒவ்வொரு யுகமும் அங்கே பிறக்கின்றது. அதிலே 3வது துண்டத்திலிருந்து சிங்கமுகாசூரன், சூரபத்மன் என்கிற அந்த 2 அசுரர்களும் பிறப்பிக்கப்படுகிறார்கள். அந்த யுகம் கிரேதா யுகம். அப்படி பிறந்த அந்த 2 அசுரர்களையும் விஷ்ணுவானவர் கந்த பெருமானாக அவதாரம் எடுத்து அவர்களை சம்ஹாரம் செய்கிறார். அதோடு அந்த யுகம் முடிகிறது. அடுத்தது குரோணியினுடைய 4வது துண்டம். அதிலிருந்து ராவணன் பிறப்பிக்கப்படுகின்றான். அப்படி பிறந்த அந்த ராவணன் என்கிற அந்த அசுரனை விஷ்ணு தன்னுடைய ராமவதாரம் எடுத்து சங்காரம் செய்கிறார். அது திரேதாயுகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது குரோணியினுடைய 5வது துண்டத்திலிருந்து துரியோதனன் பிறப்பிக்கப்படுகின்றான். அப்படி பிறந்த அந்த துரியோதனனை விஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து பஞ்சபாண்டவர்களில் ஒருவனான வீமனின் துணையோடு அவனை சம்ஹாரம் செய்கிறார். அப்படி ஒவ்வொரு யுகமும் அங்கே பிறந்தழிந்து செல்கின்றது. ஒவ்வொரு யுகத்திலும் விஷ்ணு தன்னுடைய அவதாரத்தை எடுத்து அந்த அசுரர்களை வதம் செய்கிறார். கடைசியாக குரோணியினுடைய 6வது துண்டத்திலிருந்து கலியன் என்னும் கலிமாயம் பிறக்கிறது.